ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். ரிஷப ராசி என்பவர்களே 12/9/2025 முதல் 17/10/2025 வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க உள்ளோம். ரிஷபராசினியர்களே, உங்கள் காட்டில் அதிர்ஷ்ட மழை பொழிய போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதிர்ஷ்ட மழை, செல்வ மழை, யோக மழை, இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். தனக்காரகன் தனஸ்தானத்தில் தன தட்டுப்பாடு நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு தனாதிபதியான புத பகவான் 5ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் சென்று அமர்வது நல்ல ஒரு யோகம். 5ஆம் இடத்தை என்ன சொல்வார்கள்? பதவி ஸ்தானம், புகழ்ஸ்தானம், புத்திரஸ்தானம், இன்னும் என்னென்னவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த இடத்திலே சென்று அமர்வதனால் பதவி உங்களை தேடி வருகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. பொதுவாகவே சுக்கிரன் என்பது நவகிரகத்திலே சொல்லக்கூடியவர். சுக்கராச்சாரியர் என்று அவரு என்னவென்று கேட்டால் அசுர குலத்துக்கு தலைவராக விளங்கக்கூடியவர். அவர் தான் அனைத்துவருக்கும் அவர் தான் தலைவர். அப்படி இருக்கின்ற போது இந்த சுக்கிர பகவானின் அதிபதியான நட்பு கிரகமான புதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லி சென்று அமர்வது அற்புதமான ஒரு யோகங்களை அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பொதுவாக கேந்திரஸ்தானம் என்று கூறுவார்கள். 4ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை கேந்திரஸ்தானம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்தை திரிகோணஸ்தானம் என்று கூறுவார்கள். இந்த திரிகோண கேந்திர ஸ்தானாதிபதிகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார்கள். இப்போ புத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனாதிபதியும் 5க்கு அதிபதி, அவர் ஆட்சி பெற்று நிற்பதும், அதே சமயம் சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பெற்று நிற்பதும், தர்ம கர்மாதிபதி யோகம் 9-10 சொல்லுவாங்க. இந்த 4-5 பெற்றால் நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேந்திராதிபதி, ஒரு கோணாதிபதி ஆட்சி பெற்றதால் அள்ளி அள்ளி தருகின்ற அதிர்ஷ்டம், புகழ், நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்களோ அதை மாதிரி உங்களுக்கு பதவிகளும், சொல்லை செல்வாக்கக்கூடிய ஆற்றலும், தைரியம், வீரியம், இதுவரை எது உங்களுக்கு கை கெட்டது வாய் கெட்டாமல் போயிட்டோ அத்தனை உங்களுக்கு திரும்ப பெற போகிறது. இப்போது உங்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போய் இந்த உத்தியோகம் அல்லது உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது கல்வியில் மேன்மை அடையாமல் உயர் கல்வி படிக்க வேண்டும் என்றீர்களா, அந்த படிப்பில் பட்டம் பெறுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. அதே சமயம் சொத்து உங்கள் பேரில் நிறைய அதிகமான வாங்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. நிலபலன்கள் வாங்குவதற்கும், வாகனம் வாங்குவதற்கும், ஒரு சிலர் கிராமப்புறங்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கும், அவர்கள் விவசாயத்துக்காக பூமி எதிர்பார்த்த பூமி வாங்குவதும், அதே போல் போர் போட்ட தண்ணி வரலன்னு சொல்லி அவங்களுக்கு நீர் கிடைப்பதும், உத்தியோகத்தில் நாங்கள் ஒரு கடை வைக்க நினைச்சு சார், ஒரு ஃபேக்டரி கட்டணும் சார், ஒரு சத்திரம் கட்டணும் சார், ஒரு வீடு கட்டணும், இப்படி நினைச்சவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைகிற ஒரு காலமாக அமைந்து விட்டது. ஏனென்றால் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தாலும் கூட நீங்களாக சுயமாக சம்பாதித்து வாகனம் வாங்குவது, அதே சமயம் சொந்தமாக சம்பாதித்து ஒரு கடை வைப்பது அல்லது ஒரு மால் கட்டுவது அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரையில் அது மாதிரி கட்டி நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவல் சுய காலையில் நிற்கின்ற ஒரு நேரம் இப்போது வந்துவிட்டது. நீண்ட நாள் திருமண தடை விலகப் போகின்ற ஒரு காலம். ஏனென்றால் புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கின்றவர்கள், அது ஆண் வாரிசு இல்லாதவர்கள் ஆண் வாரிசு கிடைக்க போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. சூரிய பகவான் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் உலாவிக் கொண்டு போகிறார். ஏனென்றால் உங்களுக்கு சூரிய பகவான் 17/9/2025 5ஆம் இடம் போகிறார். ஒரு 4க்கு அதிபதி 5ஆம் இடம் சென்று அமரப் போகிறார். அவர் அங்க புதனோடு சேருகிறார். புதன் யார்? உங்களுக்கு தனஸ்தானாதிபதி. மேலும் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வந்தவர் யாங்க? உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 4இல் அமர போறார். பாருங்க, 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், 5ஆம் இடம் திரிகோணஸ்தானம். இந்த இடங்களிலே சுபகிரகங்களும் தனஸ்தானத்தில் சுபகிர குருவும் இப்படி இருக்க உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் சேரும். நீண்ட நாள் உங்களை கைவிட்டு போயிட்ட சொத்து உங்களுக்கு சேரும். வாழ்க்கையில வெற்றி பெற முடியாமல் இருந்தவங்களுக்கு தள்ளி தள்ளிப்படி அதில் உங்களுக்கு வெற்றி பெற்று நீங்கள்லாம் வீரமாலை சூடுகின்ற ஒன்று, போட்டியிட்டு அதில் வெற்றி பெறுகின்ற ஒரு காலமும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வருவதும், கலைத்துறையில் ஜொலிக்கின்ற ஒன்றும், அரசியல் துறையில் நல்ல அரசாங்கத்தில் ஜொலிக்கின்ற ஒரு வாய்ப்பும், ஸ்டேஷனரி துறையை வைத்திருப்பு நல்ல ஒரு முன்னேற்றமும், வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் வாங்குதலும், ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்னும் வாகனத்து சம்பந்தமான பூமி சம்பந்தமான அக்னி சம்பந்தமான நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலமாக இது அமைகிறது.
நீண்ட நாள் கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள். நீண்ட நாள் திருமணம் தள்ளி போய் கொண்டிருந்தால் அந்த திருமணம் இப்போது கைகூடி உங்கள் தகுதிக்கேற்ற வரன் கிடைக்கப் போகின்ற ஒன்றாக இந்த காலம் அமைகிறது. மேலும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு அற்புதமான நிலைப்பாட்டில் அமர்ந்திருப்பதனால் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களுக்கு குவிய போகிறது. கடன் சுமை தீரப்போகிறது. உடல் ஆரோக்கியம் தரப்போகிறது. நோய்வாய்ப்பட்டிருந்த பெரியவர்கள் யாராக இருந்தால் அந்த நோய் குணமாகும். ஒரு சிலருக்கு ஒரு உடல் உபாதை இருந்தால் அந்த நோய் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அமைவதோடு மட்டுமல்ல, குலதெய்வம் சென்று வருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. ஏனென்றால் நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு போக முடியல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏனென்றால் அது சுக்கரன் வீட்டிலே போய் புதன் அமர்ந்தால் இது ஒரு யோகம் என்று சொல்வார்கள். அதே போல புதன் வீட்டிலே சுக்கரன் வந்து அமர்ந்தால் அதுவும் ஒரு யோகம் என்று கூறுவார்கள். இந்த வகையிலே திருப்பதி பெருமாளை சென்று தரிசிப்பதும், குலதெய்வம் சென்று வருவதும், ஒரு சிலர் காசி ராமேஸ்வரம் சென்று வருவதற்கு பித்திரு கடனை தீர்க்க வேண்டும் என்று அதற்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இது அமையப் போகிறது. மேலும் இந்த காலத்திலே உங்கள் ராசிக்கு நல்ல அற்புதமான பதவிகளை மட்டுமல்ல, உங்கள் சொல்வாக்கை செல்வாக்காக மாற்றுகின்ற ஒரு காலமாக ஆகிறது. நீங்கள் எந்த தொட்டாலும் சரி அதில் 10 காசு கூட வரும்படி இல்லை என்றால் வியாபாரம் செய்பவர்களுக்கு சரக்குலாம் தேங்கி இருக்கிற விற்கலன்னா அதுக்கு நல்லபடியாக விற்று உங்களுக்கு சரளமாக பணம் கொட்டோ என்று கொட்ட போகிறது. அது மட்டுமல்ல, புதிய ஆர்டர்கள் வரப்போகிறது. புதுசாக நீங்கள் என்னென்ன நினைத்திருந்தோ அதெல்லாம் நடக்க போகிறது. ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு இது நல்ல ஒரு காலமாக அமைய போகிறது. கொடுக்கல் வாங்கலில் கொடுத்து பணமே தீர்ந்து போச்சு, நம்ம ரொம்ப நாளாக வரல என்று அந்த பணம் வந்து உங்களுக்கு சேரப்போகிறது. ஒரு சிலருக்கு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த பணங்கள் முதிர் பெற்று உங்களுக்கு வந்து பல பிரச்சனை தீர்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. மகாலட்சுமி கடாட்சமும் சுக்கிர பகவானின் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த ரிஷபராசிக்கு நல்ல ஒரு சொல்லை அனைத்தும் செயலாக்கி காட்டுகின்ற ஆற்றலும் தன்னம்பிக்கையும், கடன் சுமை தீரும், வீடு கட்டி கிரகப்பெரு செய்கின்ற காலம் வந்துவிட்டது. நீண்ட நாள் புத்தர் பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர சாந்தனமாக கிடைக்கப்படுது. திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் நடக்கப்படுது. அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கப்படுது. அரசாங்கத்தில் உள்ளவர்கள் பதவி எதிர்பார்த்தவர்கள் பதவி வந்து சேரப்போகிறது. 19 வீடு கட்டி கிரகப்பெரு செய்து 19 வாகனத்திலே பவனி வரக வைக்க போறார். உங்களுக்கு இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு செல்வ மழை மட்டுமல்ல, ஆனந்த மழையும் வரப்போகிறது. விருந்தோம்பல்கள் கலந்து கொள்ளப்பவர்கள், பொன் பொருள் ஆபரண ஆடைகள் சேர்க்கின்ற ஒரு காலமாக நல்ல ஒரு காலமாக அமைகிறது. கடன் தீர்ந்துவிடும், செல்வாக்கு அதிகரிக்கும், உங்கள் வங்கி பேலன்ஸ் அதிகரிக்க போகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.